ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான நான்வெஜ் ஆனியன் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனியன் மசாலா உடல் சூட்டை தணித்து கொடுக்கும். இது எல்லா விதமான உணவுக்கும் சைடிஷாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த சைடிஷ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நல்லா வாசனைக்காக 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததும் அதில் 1/2 கிலோ வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தடுத்து மசாலா சேர்த்து வதங்குறதுனால ரொம்ப வெங்காயத்தை வதங்க விட்டுறாதீங்க. இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். காரம் கம்மியாக தான் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் வறுத்த சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இதில் 1 முட்டையை நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப முட்டையை சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மேலே அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1/2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். முட்டை ஒரே இடமா தங்கிடாமல் இந்த வெங்காயத்துக்கு மேலே லைட்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை கிள்ளி சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கறனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான நான்வெஜ் ஆனியன் மசாலா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.